நான் வந்துட்டேன். பாட்டியோட ஸ்டைலாக அந்த காலத்து மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஃப்னவர் முன்னாடியே புளியை ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் புளியை ஊறிட்டோடனே நல்லா புளியை 3 வாட்டி கரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கரைச்சிக்கோங்க. புளி கரைசலில் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையானது வீட்டு மிளகாத்தூள். வீட்டில் அரைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் உப்பு வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில். பிளேட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, மிளகாய் தனியாக எடுத்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி 3யும் போட்டு அரைச்சிக்கணும் மிக்சியில். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம் 2மே சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டோடனே நம்ம கூட்டியிருக்கோம்ல குழம்பு, அதை அதில் ஆட் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டோடனே நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு நல்லா சுண்டணும். சுண்டிட்டோடனே மீன் போடுங்க. மீன் போட்டுட்டோடனே ஒரு 5 நிமிஷம் கேஸை ஃபுல்லாக வச்சுட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிட்டு மூடிட்டு செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க மீன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். செம்மையாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. லைக் கமெண்ட்லாம் பண்ணிவிட்டு போங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் சீக்கிரமாக. பாய், டாட்டா.